பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் அண்ட் பிரைவேட் செக்டார் கம்பெனிஸ். ஃபர்ஸ்ட் ஒன், பிரைவேட் செக்டார் கம்பெனிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனியார் நிறுவனம் என்பது அரசு அல்லது தனிநபர்கள் அல்லது பங்குதாரர்கள் சிலர் சேர்ந்து நடத்தும் ஒரு நிறுவனம். அது தனியார் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். தனது பங்குகளை தேசிய பங்கு சந்தையில் வியாபாரம் செய்ய இயலாது. இந்திய அரசு தனியாகவோ அல்லது மாநில அரசுகளுடன் இணைந்தோ அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட மாநில அரசுகள் இணைந்தோ நடத்தும் தொழில், வணிகம் மற்றும் சேவை நிறுவனங்களை பொதுத்துறை நிறுவனங்கள் என்பர். பொதுத்துறை நிறுவன பங்குகளில் இந்திய அரசு அல்லது மாநில அரசுகளின் பங்கு முதலீடு 51% மேலாக இருக்கும். இப்போ பப்ளிக் செக்டாருக்கும் பிரைவேட் செக்டாருக்கும் இருக்கிற காமனான டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மினிமம் மெம்பர்ஸ் பப்ளிக் செக்டாரில் 7 பேர் இருக்கணும், பிரைவேட் லிமிடெட்ல 2 பேர் இருக்கணும். மினிமம் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல 3 பேர், பிரைவேட்ல 2 பேர். மேக்சிமம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல அன்லிமிட்டெட், பிரைவேட்ல பார்த்தீங்கன்னா 200. மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல 5 லட்சம் ரூபாய், பிரைவேட் லிமிடெட்ல 1 லட்சம் ரூபாய். இன்விடேஷன் டு பப்ளிக் பண்ண முடியும் பப்ளிக் செக்டார்ல, பிரைவேட் செக்டார்ல பண்ண முடியாது. யூசஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாரில் பண்ணணும், ப்ரைவேட் செக்டாரில் வேண்டாம். கோரம் அட் ஏஜிஎம், அதாவது 5 மெம்பர்ஸ் இருக்கணும், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் 2 மெம்பர்ஸ் இருக்கணும். ஸ்டாட்டரி மீட்டிங் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாரில் கண்டிப்பாக பண்ணணும், ப்ரைவேட் செக்டாரில் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெஸ்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் சிலதை பார்க்கலாம். ONGC லிமிடெட், கோல் இந்தியா லிமிடெட், NTPC லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். பெஸ்ட் பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் சிலரை பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், இன்போசிஸ் டெக்னாலஜி லிமிடெட், விப்ரோ லிமிடெட், ICICI பேங்க் லிமிடெட், HDFC ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்.